கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டிச்சித்தரே என்னோடு தவழுகின்ற மகாமுனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மதுரை மாநகர் தலைவன் தலைவி கப்பலூர் எல்லை காலில் விட்டு வரலாம். மதுரை திருவேற்காட்டினிலே கருமாரி புரட்டாச்சா சரி வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டு போயிருங்கப்போ. சரி ஓகே இவன் எங்கே இருப்பான் நீங்கள் போயிட்டு சரி இன்னொருத்தர காலம் வரலாம். வரலாம் வாங்க. நேரம் ஆகுதுலாம். ஏற்கு மாற காலில் விழுதிய ஒன்று போல காலில் விழலையே நீங்கள் முதல்ல வாங்க உட்காருங்க. உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக குடும்பத்தில் ஒருவர் சொல் ஒருவர் ஏற்குமாறான மனநிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? சொல்லு பேச்சு கேட்காத அளவுக்கு பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். உற்றார் உறவினர்களால் பகை நடக்கும். அவசியமில்லாமல் வழக்கும் போலீஸ் விசாரணையுமாக நடந்து உன் குடும்பம் இப்போ கெட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். கால்னு சொல்லலாம். வாங்க. இந்த நிலைமைகளுக்கு செய்வனை ஒய்வனை கோளாறு உண்டுமா அப்படின்னா உண்டு. அதை மாற்றி இந்த வழக்கையும் வெற்றியாக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? எதிர்காலம் உன் பிள்ளைகளை நல்லா இருக்குறேன். கொடுத்த மேலே அப்பப்போ உள்ளத்துக்குள்ளே கோபம் வருது. மனசை மாற்று. உன் உடம்புல ஆமாப்பா கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த விரலை மட்டும் பிடி. கண்ணை முடிக்கா சக்குன்னு கண்ணை முடி. அப்படியா? வேற ஒன்றும் இல்லைல்ல? எஸ். உடம்புல ரத்தத்தில் வந்து கொஞ்சம் கிருமிகள் இருக்கே தவிர செய்வன கோளாறால் இந்த அரிப்பு நடக்கலை. மனசை மாற்றி தரேன். இனிமேல் அதை மறந்துடுவேன். போ. பணம் வேண்டாமையா? பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? வாமா. என்ன பிள்ளைமா அது? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? வா உள்ள வா. அம்மையானவன் பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? பண்ண முடியுங்க. ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். பிள்ளை பேர் என்ன பேர்? கால் ஒன்று வரலாம். யாருக்காக? நல்ல பாட்டுல்ல. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை மனதை ஒருநிலைப்படுத்தலை. வேறு எதையும் சிந்திச்சிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்காது. என்னையை கவனிச்சா தான் நான் பேசுகிறது உங்கள் ஆத்மாவில் ரெக்கார்டிங் ஆகும். உள்ளம் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா என் வாக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. புரியுதா? இன்னொரு தரம் கால் வந்துட்டுவாங்க. இடையில யாரும் அவங்க இந்த பக்கத்தில் வந்தவங்கள்ட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவங்க யாரும் பேசக்கூடாது. கருப்பசாமிக்கு உன் மகனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். சனி பகவானுடைய பார்வையினால் அவனுடைய தொழில், ஆரோக்கியம், மனம், பழக்க வழக்கம் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு இப்போ மாறுபட்ட நிலையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். புரியுதா? இந்த நிலையிலிருந்து அவனை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? திருமண விஷயத்தில் அவன் முடிவெடுத்தது நீங்கள் ஏற்றுக்கிட முடியுமா? என்னம்மா நான் ஒரு பாட்டு பண்ணாது நீ கவனிக்கலையா? யாருக்காக? அவளுக்காக. நீ வேண்டாம். எனக்கு அவாதான் வேணும். நீங்கள் எல்லாம் வேண்டாம். கூட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிடுவேன். நீ என்ன செஞ்சிருவேன்? பேசாமல் கோயிலில் மணி அடிச்சிருப்பேன். என்ன நீ என்ன செஞ்சிட முடியும்? புரியுதா? சொல்லிட்டுவாங்க. அவாதான் வேணும். நான் அவள்கிட்ட மனத்தை பறி கொடுத்துட்டேன். மதியமும் பறி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறது? எதுவும் மை மந்திரத்தை வச்சு அவனை மாற்றிடுவோமா? அப்படி எனக்கு மை மந்திரம் தெரியுமா? அவன் விதி அவா கூட தான் இருக்கணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? எத்தனை காலங்கள்? அவன் எவ்வளோ காலம்லாம் நான் இருந்துட்டா போச்சுமா? அப்படியா? கண்ண முடிக்கா. கருப்பசாமிக்கு வாரஞ்சே மாறிவிடு. கொண்டு வந்து சேர்க்குறேன். குடும்பத்தோடு என்னைய பார்ப்பீங்க. வா பக்கத்தில்.
அதனால் இவனுடைய வெளிப்பழக்க வழக்கமும் சரியில்லை. புரியுதா? காப்பாற்றி தரேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை தொழில் விஷயமாக முயற்சி செய்து பணங்கள் நஷ்டமும் ஏமாற்றமும் அடைந்த மகன் யாருப்பா? மதுரை. வாப்பா, வேலை தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நஷ்டமடைந்து வந்த மகன் வாயா. என்ன வேலைப்பா? என்ன வேலைக்கு முயற்சி பண்ணீங்க? கால் வந்துட்டு வாங்க. கருவாகும் உயிர்க்கெல்லாம் எவ்வளோ எங்கே போயிருந்தீங்க? எங்கள் வேலை செய்வது ஒருத்தரும் வரல. எங்கே போயிருந்தீங்க? நீ இன்னைக்கு லீவ் போட்டுக்கா, வீட்டில் இருக்கு. பக்கத்தில் வாயா. என் தங்கை காளியம்மா வரல, எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. வேர்க்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள். 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் தடங்கல்களும் எதிர்ப்பால் பல பிரச்சனைகளும், ஒரு பக்கத்துக்கு வயிறு விதை சம்பந்தமான வலி உபாதைகளையும் நீ சந்தித்திருப்பாய். கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு தொழில் முடக்கத்தால் உன்னுடைய தொழிலை சரியாக பார்க்க முடியாமலும் கடன்பட்டு வேதனை அடைந்து சில கான்ட்ராக்டுகளை முழுமையாக நடத்த முடியாத மனக்குழப்பங்களை அடைந்து வேதனை பெற்றுக்கிட்டு இருக்கிய. இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா அப்படி எல்லாம் ஜெயிச்சு தரேன். 3 ஆர்டர் வாங்கி தரேன். அப்படி நல்லா இருக்கு. புண்ணியமாக மகளே பெற்றுவாங்க. பணம் வேணுங்களா? இந்தாங்க 3 முறை என்னை பாரு பெற்றுவாங்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு. ஈனனுக்கு இறக்கம் பார்த்து இருப்பிடம் பறி போயிடுதுன மாதிரி உட்கார். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு யோகமானதா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு அடிக்கடி இடைஞ்சல் வந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? அந்த இடைஞ்சலில் உனக்கு ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கி உன் வீட்டுக்குள்ளே அமைதி குறைவை உருவாக்கி உன்னை தனியை உருவாக்கிடலாம்னு ஒரு திட்டம் ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆம்பளை தான். அதனால் அந்த பிரச்சனையை நீக்கி உன் குடும்பத்தை நல்ல ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த வருஷத்தில் உனக்கு வேலை கிடைச்சிடும். முதல் மாத சம்பளத்தை கோயிலில் தர்மத்துக்கு கொடு. புண்ணியமாக இருப்போம். வணங்க. அப்படியா? யாருக்கு கேட்டு பார்க்க. அதே திருச்சி எல்லை கணவனை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? அடுத்து பேசுவோம். சரி, பார்த்து யாரெல்லாம் வந்தீங்க வர சொல்லுங்க. யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க, கால் வந்துட்டோம். முன்னூறும் போ. அங்கே வர வேண்டாம், இங்கே விடுமா. உட்காருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் பேர் என்ன சார்? உங்கள் பேர்? உங்கள் பேர்? பக்கத்தில் வாங்க. சம்மந்தப்படாத இடத்துல சம்மந்தங்கள் மன வருத்தத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. உண்மையா? இப்போ இதே வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற கேள்விக்குறி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வேதனையோட ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, முன்னோர்களில் இருதாரம் உடைய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள். அதனால் இந்த பொண்ணுக்கு 2 தாலிக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற ஒரு விதி அமைப்பு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுடைய விதியில் அப்படி இல்லை. அதனால் அந்த மனநிலைகள் மாறுமானு கேட்டேன். மாறும்னு உத்தரவு இருக்குது. என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணுமா? கால் வந்துட்டு வா. வாழ்க்கையில் ஒரு இடத்துல புள்ள சரின்னு சொல்லும், பெற்றோர்கள் சரின்னு சொல்ல மாட்டான். ஏன்? அவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என் பிள்ளைக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அதே மாதிரி பெற்றோர்கள் சரிம்பாங்க, பிள்ளை சரின்னு சொல்லாது. ஏன்? அவன் கூட வாழ்ந்த அனுபவத்தில் இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், அதை வீட்டில் சொல்ல முடியாமல் கிடந்து தவிப்பான். அதில் நீயும் ஒரு ஆள். உண்மையா? அதனால் இவனுடைய முழு மனது ஆள் மனதுக்குள்ளே அவனோட வாழறதுக்கு முழு விருப்பம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு 90 நாட்கள் அவகாசத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அமையும். பொறுமையாக இருக்கணும். என்னை 3 முறை நீங்கள் பார்க்க வரணும். இந்த அப்படி பக்கத்தில் வா. என்னது வேணும்? அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். சுதந்திரமாக நீ வாழலாம். வா, நல்லா இருப்பா. 8 இருந்தால் வரம் வாங்க முடியாது. பக்கவாமா. வாழ்க மகளே. நல்லா
அதே மாதிரி பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க, வாங்கம்மா எப்பா நான் உடல் நோயின்னு கேட்கும்போது நீ வாடா தம்பி நீ வாக்காளுன்ட்டு யாரெல்லாம் வந்தீங்க? பிள்ளை எங்கே இருக்கு உங்கள் பிள்ளை? வீட்டில் கட்டி கொடுத்தீங்களா? அவள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? சரி கால் வந்துட்டாங்க. முடிந்து போன கதை ஒன்று காலதேவ நாட்டிலே கலங்குகின்றாள் மாது இன்று. கீழே உட்கார முடியாது அப்படியா? சரி போனா அப்படிங்கம்மா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முருகா. ஆமாம் ஆமாம் அப்படியா? இன்னொருத்தர கால் வந்துட்டோம்மா. நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே வெங்கடாச்சலபதி வராரு, என்ன விஷயம்? நீங்கள் அவரை கும்பிடுவீங்களோ? அதான் அங்கேருந்து அந்த சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் வந்து இருக்கிறார். புரியுதா? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். பிடிவாதத்தினுடைய வார்த்தையாலும் உடற்வியாதியாலும் அந்த குடும்பம் இப்போ சின்னாபின்னமாக பிரிவு நிலையில் இருக்குது. மனசு மட்டும் கொஞ்சம் மாறிடுதுன்னா அந்த வாழ்க்கையை இழஞ்சிரும். மனசு இவளுக்கு மாற்றவா அவனுக்கு மாற்றவா அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டுவா. 2 பேரையும் செருப்பால் நான் அடிச்சிருந்தேன், சரியாக போயிடுவாங்க. உண்மையா இல்லையாப்பா? அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? அப்படி சொல்லி என் செல்லம் பக்கத்தில் வா. 2 பேர் உள்ளத்தையும் திருத்தி 2 பேரையும் பரிபூர்ணமாக வாழ வைக்கிறேன். வந்த உடனே எங்கள் அப்பா வெங்கடனை போய் ஒரு பார்வை பார்த்து வந்துரு, மகிழ்ச்சியாக இருப்போ கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் இடம் வீடு சம்மந்தமாக பிரச்சனை வேதனை விட்டு வந்தவர்கள் யாருப்பா? மதுரை மாநகர் இடம் வீடு. மதுரையில் எந்த இடம்? நீங்கள் கால் வந்துட்டாங்க. நல்ல கால் இல்லையே, ஊர் உள்ள கரெக்டாக சாமிகிட்ட போகலையே. என்ன தாத்தா? தாத்தா நான் வரேன் தாத்தா. தாத்தா இருங்க தாத்தா வரேன். மதி இருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? என்னப்பா உன் பக்கத்தில் கருப்புசாமி வராரு. அந்த கருப்புசாமியை நீ கும்பிட்டாலும் இருக்கிறவங்களாம் உனக்கு எதிரியாக மாறிட்டானே. இப்போ அந்த இடத்துல உனக்கு உரிமை இருந்தும் நீ இருக்கக்கூடாது, உன்னை எப்படியாவது கொண்டு போடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. கால் வந்துட்டுவான். கெட்டிக்காரங்க எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு முடியுமா? தண்ணி அடிச்சுக்கிட்டுப்பா. வெண்ணி எல்லா கருத்தாலும் தண்ணி குடிக்காத மாதிரி என்ன நினச்சிடாத நீ. நல்ல கால் விடலை. இன்னொரு வந்துட்டுவா. உங்கள் ஊர் எல்லையில் ஒரு சாமி கோழிக்கறி எத்தனைக்கிட்டே சொல்லுவார. அதனால் அந்த கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கருப்பசாமிக்கு உடன்பட்ட இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல பத்திரத்தெல்லாம் இப்போ மாற்றி உன் பேருக்கு ஒன்றும் கிடையாது, நீ என்னடா செஞ்சிருவ கேட்டு போயிலே அப்படின்னு சொல்லி இப்போ உன்னை வந்து மாற்றிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கொஞ்சம் ரூபா வாங்கி தரேன், ஒதுங்கிக்கிறியா? ஏன்னா ஒன்றால் அந்த இடத்த நம்ம சாதிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் உனக்கு பீடம் போட்டு கும்பிட்டுருவாங்க அங்கே. இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டை விட்டுரு. என்னண்ணே உண்மை சொன்ன வயது காலத்தில் ஒரு யார்கிட்ட போய் மோதுவார்? முடியுமா? முடியாது. உண்மையை தான் சொல்லணும். அதனால் இன்னொரு 3.5 மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். பேங்கில் கொண்டு போய் போட்டு டெபாசிட் பண்ணிட்டு 20 சென்ட் சாமி 20 சென்ட் 2 ஏக்கர் பறிச்சு 9 பேருக்கு பங்கு. அது என் மாமியார் வேரில் இருக்கிட்டு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன். ஓ கொஞ்சம் பணம் தரேன், வாங்கி தரேன், கையெழுத்தை போட்டு வீட்டுக்கு ஓடி போயிரு, பேங்கில் போட்டு தங்கி இருந்து சந்தோஷமாக சாப்பிடு, நல்லா இருப்பா. வார்த்தைக்கு இடம் இல்லை. வீட்டில் என்ன இல்லை யார் தூங்க முடியலை சார். சொப்பனமாக காமிச்சிட்டு கண்ணமுல்ல வேறு என்ன சொப்பனம் வருதுன்னு பார்க்குறேன். கண்ண மூடி பார்ப்போம். ஏய் சுடுகாட்டுக்கு போகிறானே சவ வண்டியை தள்ளுதானே, செத்ததை போல வீட்டுக்குள்ளே பிணமும் வந்து சேருவதப்பா. சரியா இருக்கா? மயானத்துக்கு போகிறதும் பிணம் வருவதும் வண்டி போவதும் ஓடு ஊழ விடுவதும் உன் கனவுல வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் மாறிடுது. போ சந்தோஷமா இருக்கு, ஓடிப்போ. அதே மதுரை மாநகர் என் பிள்ளையினுடைய சர்வ ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் யார்? இங்கே இருந்தது எங்கே போறிய? யாரு? சரி ஓகே. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு. என்ன பிணி? நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு. அந்த நரம்பியல் பிணி அறுவை சிகிச்சையால் சரியாகுமா அப்படின்னு கேட்டேன். சரியாகும். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் தேவையில்லை. அதை சர்வ ஆரோக்கியத்தோடு மாற்றிடலாம்.
வேறு என்ன வேணும் உனக்கு? கல்யாணம் நல்லா கல்யாணம் வேணும். என்ன வேணும்? கல்யாணம் பண்ண நல்லா பாம்பு தெரியுதாடா? கால் வந்துட்டு வா. சரியா? இந்த பூவெல்லாம் அள்ளுங்க, இந்த இடத்த துப்புரப்பண்டா. வா, அதில் கீழே இது நெல்லெல்லாம் இருக்கும், அள்ளி மாற்று. வாப்பா, நீ மட்டும் வர புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாருடா. ஏன் அந்த கல்யாணத்தை பற்றி புதன்கிழமை பார்க்க சொல்கிறேனுங்கிற விவரம் உனக்கு தெரியும். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன் மகனே. நல்லா ஓடிப்போம். கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? கோர்ட்டு மதுரை மாநகர் நீதிமன்றம் வழக்கு யாருக்கு? மதுரை மாநகர். அடுத்த பைசில் திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி யார் ஒரு ஆள் முந்தி வராரு? என்ன திருச்சி? கால் வந்துட்டு வா. திருச்சி அவங்களுக்கு திருச்சியை தாண்டி போகணுமோ? விராலிமலை உங்களை அந்த ஏரியாவுக்குள்ளே போகலையே, சுருக்கமாக போகுது. மேலூர்லேருந்து ரைட் சைடு போனால் அவங்க ஊர் வரும். இன்னொரு தினம் கால் வந்துட்டாங்க. நீங்கள் அங்கே இருங்க, உங்களை கூப்பிட்றேன். அமைதி அமைதி. மகேஷ் அவன் கூப்பிட்றான். 2 பையங்களை ஒருத்தர் இதை அழுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொத்துக்களால் மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் உள்ள உபாதை மறைமுகமாக உண்டு. உண்மையா? கால் வந்துட்டு வா. அடைக்குன்னா டாக்டரை போய் உடனே பார்க்கணும் சார். வாங்க, இது முடியட்டும். அதே போல் உன் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையில் இதுவரை செய்த முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. அதை சரியாக்கி தரணும்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு கவலையும் உனக்கு இல்லையாப்பா? ஒரு பக்கத்து தோல் புஜமெல்லாம் வலி எடுத்துக்கிட்டு இருக்கு. அவையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இன்னொரு வீட்டை பற்றி என்னடா கேள்வி? இந்தா உனக்கு தொழிலை நீ பழைய தொழிலவே நீ தொடங்கலாம். தடையில்லாமல் ஆக்கி தரேன். புண்ணியம் பெறுவாய். போ, முடிஞ்சாச்சு, போயிட்டு வாங்க. ஆமாம், பார்ப்பாங்க. இந்தா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சென்று வாருங்கள் மக்களே, போயிட்டு வாங்க. இந்தாம்மா காசு பணத்தோட கண்ணியமாக இருப்போம். அதே திருச்சி மாநகர். மாமா, கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாரு? பாப்பா, யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானே? வாங்க, கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்கும். அது என்ன வாய்க்கால்? குளத்துலேருந்து வடிகால். வடிகால் போடுது. அதை தாண்டி போனால் ஒரு சின்ன தெய்வம் வச்சு கும்பிட்றாங்களே, அது என்ன தெய்வம்? பக்கத்து வீட்டில். சரி, கால் வந்துட்டு போ. கருப்பசாமிக்கு. ஆனாலும் உனக்கு பின்னால் நான் கருப்பசாமி இருக்கேனே. உங்கள் குடும்பத்துக்கு கருப்பசாமி உண்டா? நீ தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி, கரெக்ட். முத்து கருப்பசாமியா? சரி, ஓகே. இப்போ உனக்கு கல்யாணத்தில் தடை இருக்குது. இதுக்கு முன்னால் கல்யாண விஷயமா நீயா முயற்சி எடுத்து சில விஷயத்தில் தோற்று போயிட்டேன். அதில் கொஞ்சம் பணமும் போயிடுது, குடும்பத்துக்குள்ள மானமும் குறைஞ்சி போச்சு. அதனால் இப்போ அடுத்து எனக்கு உருப்படியாக ஒரு கல்யாணத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். சரிதானடா தம்பி? காலையில் 7 மணிக்கு என்னைய பாரு, முடிச்சு தரேன். போ. கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லை குழந்தை பாக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். நல்ல கால் விடலாம். பொம்பளை பிள்ளை பாக்கியம் தான் கிடைக்கும், பேத்தியாக தான் கிடைப்பா. என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? சரி, கருப்பசாமிக்கு 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 பத்மாவதினு பேர் வச்சுக்காம்மா. பொம்பளை பிள்ளை பிறப்பா. தை மாதத்துலேருந்து ஜனனம் ஆகும். எல்லா வெற்றியும் கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். அது பக்குவமாக முடிச்சு தரேன். ஏன் கவலைப்படுறேன்? நான் இருக்கோம்ல. சரி, பார்த்துக்கிடுவோம், உட்காருங்க. அதே திருச்சி எல்லை என்னுடைய இல்லற வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாமாங்க. அப்படியா? நீ மூலம் வாய மூடு, உன்னையே பார்க்கணும். உனக்கு கடவுள் நம்பிக்கை எப்போ வந்திருக்கு? இருக்கு. சாமியார்கள் ஜோசியக்கார நம்பிக்கை மட்டும் கிடையாது. கால் வந்துட்டுவாங்க.
உட்காரலாம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீ மூடாண்டாடா அந்த பொண்ணு. நீ கண்ணை திறந்துருந்து நல்லா நிமிந்து உட்காரமா. கால் வந்துட்டு வரலாம். இரவில் சில சமயத்தில் தூக்கம் வராது. சரிண்ணா, யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களோ, யாரோ நடக்கிறது மாதிரி தெரியுதே, வர்றது மாதிரி தெரியுதே அப்படிங்கிற பிரேமை இவ உள்ளத்தில் இருக்கும். இருக்கா? என்னம்மா நீ இருக்குங்க, அவள் இல்லைங்கிறா. அவளுடைய உடலுக்குள்ள ஒரு சக்தி இருந்து அவன் மனதை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கு. அது சைக்காலஜி ப்ராப்ளமா அல்லது வேறு எதுவும் ஆவி சம்பந்தமான ப்ராப்ளமா இல்லாட்ட செய்வனை சம்பந்தமான குறைபாடுகளா? இந்த மூணுல எதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கேள்வியை கேட்டுக்கிட்ட தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உண்மையா? கால் வந்துட்டுவா. நான் சொன்னது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு உருவம் நடக்கு என்பது உண்மை. இவளுக்கு மன ரீதியான பிரச்சனை தானே தவிர ஆவியோ செய்வன கோளாறோ பிரச்சனைகளே கிடையாது. இவன் மனம் ஆழ் மனதில் ஒரு அதிர்ச்சி உருவாயிடுது. அதில் தன் பயம் உருவாகி மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் 10%, 10% இருக்குது. இதை நம்ம வரவிடாமல் தடுத்துட்டோம்னா அடுத்து தெளிவாகிடுவான். அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை. 3 முறை என்னையை பார்க்கவா சரியாக்கி விட்டுருவேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தாம்மா நல்லாரு. இன்னிலிருந்து நல்லா இருவேன். புண்ணியமாக இருங்க. இந்தா காசு பணத்தோடு இரு. நல்லா இருங்க. எல்லாம் சரியாயிடும். 3 முறை என்னையை பார்க்க சொல்லியிருக்கேன். அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். எஸ், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தெளிவுகள் கிடச்சி பரிபூர்ணமாக ஆயிடுவீங்க. எஸ், போயிட்டாங்க. கர்பசாமிக்கு கரூர் எல்லை கரூர் வாங்க. இந்த வீரகரளம்புதுருங்க வாங்க பக்கத்தில். சாமி, நான் இயற்கையாக தான் எனக்கு பிரச்சனையா, வேறு யாராலையும் இந்த குழப்பமான கேள்வி இந்த அம்மாவுக்கு இருக்குது. என்ன இது கிரகத்தால் ஆன பிரச்சனை. தீர்ந்து போயிடும். பக்கத்தில் வாங்க. கூடிய சீக்கிரம் ஸ்டடியாக நிற்க வைக்கிறேன். இந்த கம்பி இல்லாமல் தனித்து கோயிலுக்கு வர வைக்கேன். ஆமாம், இந்தாங்க வீட்டுக்காரருடைய உடல்நிலை நல்லாயிடும். சொல்லுமாடசாமி எங்கே இருக்காரு? அவருக்கு என்னமோ கிடாய் விட்டு விட்டுருக்கேன். என்னத்துக்கு செய்யலை? டக்குன்னு முடிச்சிருங்க. கொண்டாங்க அங்கே போட்டாவில் எழுது வேணும். கல்யாணம் ஆனவர் கல்யாணம் முடிக்கணும். அதான விஷயம். முடிச்சிருவோம். இவன் மனசு வந்து வைராக்கியமாக கல்லாக இருக்கானே. முறைப்பொண்ணை விட்டுட்டான் பொருளுக்கு போய் முண்டிக்கு கிடக்கான். இல்லை, அவன் கல்யாணம் முடிச்சு இப்போ நல்லா இருக்கான். அவளே நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தானே கெடுத்தது இவன் அவளை வேண்டாம்னு. உண்மை தானே? அங்கே வைங்க. சாமி நல்லா வைங்க. சரியாக்கி வந்தாமா அப்படிமா எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த பராசக்தி உன் மகனை மாற்றி தரேன். என்ன கண்குளிர ஜோடியாக பார்க்கலாம். பாமா, நீ குழந்தை வரத்துக்கு நீ எப்போ வாரியோ அன்னைக்கு வரத்தை வாங்கிக்கா. நல்லாரு, போயிட்டு வா. எஸ், ஓகே. கர்பசாமிக்கு கரூர் அப்படி சத்தம் போடுங்க. கூட சத்தம் போடுங்க. கரூரா வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிரில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும். என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்காமா நல்ல கால் வந்துட்டு வா. தன்னாலே வெளி வரும் தயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார், ஒரு மனதோடு கவனிச்சுக்கா. உன்னுடைய இடத்துக்கு போகிற வழியில்
அம்மன் கோயில் உண்டு. உண்டா? அதே மாதிரி அதையெல்லாம் தாண்டி 22 கிலோமீட்டரில் பெருமை வாய்ந்த முருகப்பெருமான் கோயில் உண்டு. இருக்குதா? இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன நஷ்டமும் கடனும் பட்டு வேதனைப்பட்டிருக்க. எதிர்பார்க்காம வீட்டுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் துர்நாற்றம் சாக்கடை வீச்சை எடுக்கிறத மாதிரி எடுத்திருக்கு. பன்றிகள் நடமாடனா என்ன வீச்சம் வருமோ அந்த வீச்சம் உன் கடைக்குள்ள வந்துச்சு. உண்மையா இல்லையே? கால் வந்துட்டு அப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பெண்ணாகப்பட்ட உன்னை தன்வசப்படுத்த வேண்டும் என்று ஒருவன் நினைத்து உங்ககிட்ட நம்பிக்கையை உருவாக்கி அன்பு செலுத்துவது போல் பேசி உன்னை கோல்மால் பண்ணதுக்கு வச்ச மாந்திரிகத்தால் உன் தொழிலும் போச்சு, உன் பணமும் போச்சு, உன் மன ஆரோக்கியமும் போச்சு. இதான் நடந்த சம்பவம். அதனால் இது செய்வனை சொந்தமான குறை. இதை நீக்கி வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் செல்லம்? நான் வச்சு தரேன். என் பேரை போட்டு ஓட்டு ஜம்முனிரு 3 முறை என்னைய பார்க்கவா. இந்த பணம் தந்தாச்சு போடு. கருப்பசாமிக்கு காங்கேயா